ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான எபிசோட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எபிசோட் ஓரளவுக்கு நல்லாவே போச்சு. நம்மளுக்கு கிடையாது, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு. ஏன் அப்படின்னா போட்டு தர்மண்டி அடிச்சிட்டாரு நம்ம பிக் பாஸ். ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இன்னும் வந்துட்டு கதை சொல்லப்பா சொல்லுங்கப்பா தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி கேட்டு எஃப்ஜே சொல்ல ஆரம்பித்தார். எஃப்ஜே சொல்ல ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வண்ணாரப்பேட்டையில் ஆரம்பித்தார். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து கோயம்பேடு பஸ் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக மதுரை போய் திண்டுக்கல் போய் அப்படியே கடை திண்டுக்கல் தான் மதுரை இல்லை, அப்படியே ராமேஸ்வரம் அது இதுன்னு போயிட்டு வரார். அப்பப்பப்பப்பா 2 பேர் வந்து டீ குடிக்க போயிட்டாங்க. நம்ம விஜய் பார்வதி கமருதில் கிளம்பி போயிட்டாங்க. ஆனாலும் நான் சொல்கிறத விட மாட்டேன். 2 மணி நேரம் போட்டு அறுன்னு அறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சபரி வந்தார். சபரி ஓரளவுக்கு ஆனால் கதையை சொல்லுவார்னு பார்த்தேன். சபரி வந்துட்டு அவருடைய தற்பெருமைகளை சொல்லியிருந்தார். பட் செஞ்ச விஷயங்களை தான் தற்பெருமையாக சொன்னார். தப்பு கிடையாது. கஜா புயலில் வந்துட்டு 48 கிராமமோ என்னமோ வந்துட்டு தத்தெடுத்து அதெல்லாம் ஃபுல்லாக வந்து இது பண்ணியிருக்காங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பிடிக்குமா. பெட்ஸை லவரம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் பெட்ஸை. ஆனால் வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து டப்பு இல்லை. அது அவர் வந்து 30 வகையான 100 வகையான பேர்ட்ஸ் வச்சுருக்காராம், 30 வகையான பெர்ஷியன் கேட்ஸ் வச்சுருக்காராம், ஒரு யானையை வளர்க்குறாராம். நிறைய விஷயங்கள், நிறைய குட்டி பொண்ணுங்களுக்கு வந்து படிக்க வச்சுருக்காரு. அவரோட அந்த இது மூலமாக வந்துட்டு டாக்டர்லாம் ஆயிருக்காங்களா நிறைய பேர், அதெல்லாம் சொல்லியிருந்தார். அங்கேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. உனக்கு இன்னும் ஃபீஸ் கட்டலாம் சொல்லுமா, அந்த அண்ணா கான்டாக்ட் பண்ணுமா, நான் வெளியே வந்து காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அவர் பண்ணுறதை வந்து சொன்னார். ஒரு சில இதை போய் சொல்கிறாங்கன்னா அப்போ ஓட்டு வாங்குறதுக்காக, ஆமாம் ஓட்டு வாங்குறதுக்கு தான், ஆனால் செஞ்சு தானே சொல்கிறாரு. செய்யாமல் செஞ்சேன்னு சொல்லிட்டு போய் சொல்லலை, அது வரைக்கும் சந்தோஷம். சரி, இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் ஒன்று மறந்துட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு சபரி சொல்ல திரும்பவும் வராரு எஃப்ஜே. என்னடா இது அப்படி பார்த்தா, சாரிங்க நான் பேரை சொல்ல பார்த்துட்டேன். அப்பா நீ பேரை சொல்லிட்டாரு, நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாகிட்டாங்க. இன்னும் ஒரு கதை சொன்னது ஒரு குத்தமையான்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது முடிஞ்ச உடனே பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. என்னென்னா, கதையெல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டா சார். அப்பாடா ஓரளவுக்கு முடிஞ்சுது. சரி, இதில் வந்துட்டு நல்லா பெஸ்ட்டு கதை அப்படின்னா 2 பேரை செலக்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். கதை கொடுத்துருக்கோம், இந்த ஒரு டாஸ்க்கு கொடுத்துருக்கோம், கதையை நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. அதில் வந்துட்டு இதை வந்து ஒழுங்காக பயன்படுத்திக்காத ஒரு ஆள் 2 பேர் சொல்லுங்கள். போரிங் அப்படிதான் 2 பேர் சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் அட் அ டைமில் தாக்கினது திவாகர் தான். ஏன்னா திவாகர் அப்படி தான், திவாகருக்கு சொல்ல தெரியாது, கோர்வையாக பேச தெரியாது, அடுக்கு மொழியில் அடுக்க தெரியாது, எதுவுமே தெரியாது. அவர் வந்திருக்காருன்னா அவர் ரீல்ஸ் பண்ணி தான் வந்திருக்கார். ரீல்ஸ்லேயே எப்படி பண்ணுவார்னு உங்களுக்கே தெரியும், இப்படி தான் பண்ணுவார். ஸோ அதனால் அவர் வந்துட்டு ரம்பம் போட்டாப்பில் அவரை தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் எஃப்ஜே தூக்கி பிடிச்சி போட்டாங்க. துஷார் நிறைய பேர் தாக்கினாங்க. இந்த பக்கம் சரி யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா கதை சொன்னது சொல்லுங்கள் அப்படின்போது கனியை சொன்னாங்க, கலையை சொன்னாங்க, வியானாவை சொன்னாங்க. வியானாவை சொல்லும்போது கொஞ்சம் வியப்பாக இருந்துச்சு. ஏன்னா வியானாவும் கொஞ்சம் ஜவு மிட்டாய் மாதிரி தான் இழுத்தாங்க. பட் அவங்க இதில் கொஞ்சம் இது இருந்தது. ஆனால் அதுவே வந்து வியானா நிறைய தப்புகள் பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு சில பக்கம் போயிட்டுருக்கு. அது நம்மளுக்கு தெரியாது. அவங்க சொன்னதை வச்சு தான் நம்ம நம்பிட்டுருக்கோம். சரிங்களா, நம்ம ஒன்றும் சிடி ஆஃபீஸர் கிடையாது. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா டைப் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு கலை டாப்பில் வந்துட்டு 6 ஓட்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 5 ஓட்டில் வந்துட்டு 2 பேர் நிற்கிறாங்க. அங்கே போயிட்டு நில்லுங்க, நாங்கள் ஓட்டு போட்டு உங்களை இது பண்ணுறோன்னு மாதிரி சொல்கிறாங்க. விஜய் பார்வதி சூப்பராக ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. நீங்கள் 2 பேரும் சொல்லுங்கள், உங்களுக்கு எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும்னு சொல்லுங்கள், நாங்கள் டிசைட் பண்ணுறோன்ற மாதிரி அழகான ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா எப்படியும் ஓட்டுன்னு போட்டால் இந்த அன்பு கேங் ஃபுல்லாக வந்துட்டு கண்ணிக்கு தான் போடுவாங்கன்னு தெரியும். அப்போ அவங்க அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே கண்டுக்கல, கொடுமை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, வழக்கம் போல் வந்து ஓட்டு எடுக்கிறாங்க. அந்த கனி கேங் வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க நம்ம வியானா வந்து 6 ஓட்டு, இவங்க 4 தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா கன்னி கேங்குள்ளே வந்துச்சு, எல்லாம் வரிசையாக போட்டாங்க. 4லேருந்து 8க்கு போயிட்டாங்க. ஜோலி முடிஞ்சிச்சு. இப்போ யார் அதிகப்படியான ஓட்டு? கனி. ஸோ 5வது வாரத்துலேயும், அதாவது இந்த வாரத்தில் ஆல்ரெடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ 5வது வாரத்துலேயும் அவங்கள நாமினேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டாங்க. இப்போ கலைக்கு ஒன்று, அவங்களுக்கு ஒன்று. வியானாக்கு இந்த அன்பு கேங் பண்ண சூழ்ச்சியால் வியானாக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதுலேயும் ஒரு விஷயத்த நம்ம விஜய் பார்வை சொல்லியிருப்பாங்க, சுபிக்ஷா மட்டும் ஓட்டு போட்டிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. சுபிக்ஷா வந்து கணிக்கு போட்டிருப்பாங்க பொழுது தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ போச்சா இப்போ வந்து கனி வந்து ஜம்ப் ஆகிட்டாங்க. வியானா வந்துட்டு இதில் வந்து கிடைக்கல, கலைக்கு கிடச்சிருக்கு. கலைக்கு கிடச்சது ஒரு சிரிப்பு. ஏன்னா அவரும் இந்த வாரம் வந்து மூட்டை முடிச்சு கட்டிட்டு போகிறாரு. அவருக்கு எதுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்? இப்போ போகும்போது இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நீங்கள் யார் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சப்போஸ் கேட்டு நான் வந்து இதை வந்து யார் கொடுப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா மேபி அது விஜய் பார்வதி அண்ட் திவாகர் கொடுக்கலாம். ஏன்னா போகும்போது கண்டிப்பாக அந்த அன்புக்கு அங்கே வச்சு செய்வார், நான் அப்படி தான் நினைக்கிறேன். சப்போஸ் போகாமல் இருந்துச்சுன்னா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இவங்க 2 பேரில் யாரோ, ஏன்னா இவங்க 2 பேர் தான் ரொம்ப போராடுறாங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணுன்ற ஒரு இதுக்காக ஒரிஜினலாக போராடுறாங்க, சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணலாம் வாங்கலை.
ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனால் ஆக மொத்தத்தில் வந்து கலைக்கு தான் கிடச்சிருக்கு. அது முடிஞ்சுது. அது முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வீக்லி டாஸ்க்கு முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாப்புல சூப்பராக அனௌன்ஸ் பண்ணார். அனௌன்ஸ் பண்ணி இப்போ நான் பஸ்ஸர் அடிக்கும்போது நீங்களாம் ஓடணுன்னாரு. ஆனால் டைமிங் வந்து இந்த வாட்டி கிடையாது, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வந்து அல்லணுன்ட்டாங்க. போய் அள்ளுறாங்க. அப்புறமா தான் தெரியுது அதில் இருக்கிறதுலையுமே அவங்களுடைய திங்ஸு. ஏன் பிக் பாஸ் எதுக்காக நீங்கள் பேக் பண்ணீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே. டாஸ்க்கு முடிச்சிச்சின்னு சொல்லிட்டீங்க, அவங்களோட திங்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து பேக் பண்ணி வச்சுருக்கீங்க, எதுக்காக அப்படின்னு யோசிச்சா அங்கே தான் வச்சுருக்காரு அங்கே ஒரு ஆப்பு. ஏன்னா இவங்க எப்படியும் வந்துட்டு இவங்க வந்து சூட் கேஸ்லேயே கொடுத்த மாதிரி நான் கொடுத்துருந்தேன்னா என்ன பண்ணுவாங்க, சூட் கேஸ் அழகாக ஜாயின்னு எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு இருக்கிற துணியை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்தது ஜாலியாக கதை பேசிகிட்டு இருப்பாங்க, அப்புறம் மிச்சர் சாப்பிடுவாங்க. அதுக்கு தான் இப்போ நான் வந்து இந்த மாதிரி கொடுத்த ஒரு காரணத்தில் என்ன ஆகிடுச்சு, அவங்க துணியை கிழிக்கணும், அதாவது துணியில் அந்த பேப்பரை கிழிக்கணும், அதுக்குள்ளே ஒரு பேப்பர் போட்டுருக்க அதை கிழிக்கணும், அதுக்குள்ளே ஒரு பிளாஸ்டிக் கவர் வச்சுருக்க அதையும் கிழிச்சிட்டு அதுக்கப்புறம் தானே எடுத்து வைக்கணும். வேலை வந்துச்சானு நிறைய பேர் செஞ்சு டயர்டாகி இந்த இப்போ எனக்கு வேர்த்துருக்கு பாருங்க, அந்த மாதிரி வேர்த்து படுத்துட்டாங்க. எத்தனை நாய் குலைக்குதுன்றீங்க? அத்தனை நாய் குலைச்சது. அப்படியே படுத்து அதில் ஒரு அக்கப்போர் ஆக்கி திவாகரை வந்து தேவையில்லாமல் வந்து இந்த சபரி கோத்து விட்டு பிரவீன் வந்து நீங்கள் தான் வந்துட்டு தூங்குனீங்க அதனால தான் நாய் குலைச்சிச்சின்னு வந்து அங்கே ஒரு சண்டையை போட்டு ஒரே அக்கப்போரானா நல்லா வச்சு செஞ்சார். அப்பயே எனக்கு டவுட்டு ரைட்ரா, ஏன்னா இந்த துணியை வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுல இவ்வளோ பெரிய விஷயத்தை கொடுத்தா மெனக்கட்டி எத்தனை ஆட்களை வச்சு பண்ணாங்க தெரில, அழகாக பேக் பண்ணி இவ்வளோ பொருளையும் அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 ரேக் மேலே இருக்கும். அப்போ அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு 50-60 ரேக் மேலே இருக்குது. அவ்வளோ இதுலேயும் வைக்கணும், அப்படி இவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம், அவங்கள வச்சு செய்யணும். அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க, சாயங்காலமாக வந்து உட்கார வைக்கிறாங்க. இவங்களாம் பெஸ்ட்டு ஒஸ்ட்டுன்னு நினச்சிட்டு உட்காராங்க. நான் காலையில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தேன் பெஸ்ட்டு ஒஸ்ட்டு கிடையாது இன்றைக்கின்னு சொல்லியிருக்காங்கன்னு, அதே மாதிரி இல்லை. சரிங்களா? இப்போ என்னென்னா உங்கள் மனசாட்சியை நீங்கள் ரிவ்யூ பண்ண போகிறீங்க. என்ன ரிவ்யூ பண்ண போகிறீங்க, யார் நல்லா பண்ணீங்க அப்படின்றவங்க லெஃப்ட்டில் உட்காருங்க, எனக்கு இது வரைக்கும் நான் ஒழுங்காக பண்ணன்றவங்க ரைட்டில் உட்காருங்கன்ட்டார். திவாகர் முதற்கொண்டு எஃப்ஜே முதற்கொண்டு எல்லாம் இந்த பக்கம் உட்காராங்க. விக்ரம், அரோரா, அதுக்கப்புறம் கமருதீன்லாம் அந்த பக்கம் உட்காரலாம், பட் கமருதீன் இந்த பக்கம் தான் உட்காந்துன்றாரு. விஜய் பார்வதி இந்த பக்கம் இருந்தாங்க, ஆனால் அந்த பக்கம் இருக்கவங்க பொறுக்கலை. பிரவீன் இந்த பக்கம் உட்காந்துருந்தார், துஷார் இந்த பக்கம் துஷார் அந்த பக்கம் தான் உட்காந்தாரு. அப்புறமா பிக் பாஸ் பார்த்துட்டு உட்காந்துட்டீங்களா? உட்காந்துட்டேன். நீ இப்போ இந்த சைடு நான் ஒத்துக்கலை, நான் வந்து உண்மையிலே பண்ணலைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்களாம் சொல்லுங்கள் இவங்களும் அங்கே இருக்கிறதுக்கு தகுதியான எல்லாம் ஓட்டு போடாமல் தூக்கி எல்லாரும் தூக்கி இந்த பக்கம் போட்டாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா விக்ரம், விஜய் பார்வதி, கெமி, கானாவினோத் இதில் கூட பார்த்தீங்கன்னா கெமி அந்த பக்கம் தான் உட்காந்துருக்கணும். அதே ஆஸ் வெல் அஸ் விக்கல்ஸ் கண்டிப்பாக அந்த பக்கம் தான் உட்காந்துருக்கும். எப்படி மனசாட்சியே இல்லாமல் இங்கே உட்காந்தான்னு எனக்கு சத்தியமாக புரியல. வச்சு செஞ்சார், ஆரம்பித்தார். பட்டன்னு இந்த படத்தில் டெர்ரி படத்தில் விஜய் வந்துட்டு ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார்னு வரப்பாருங்க, அந்த மாதிரி போட்டு பொழக்கிற போகல. அதாவது சொல்லிட்டார், இனி ரிக்வஸ்ட்டு கிடையாது, டிமாண்டு, நீங்கள் செஞ்சு தான் ஆகணும், இது என்னோடய ஃபைனல் வார்னிங். இப்பயே முடியாதுன்னா நின்னவங்கள உக்காந்துருங்க, நான் வேறு பார்த்துக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி போட்டு. அரோரா என்ன அரோரா பண்ணுவீங்களா? பண்ணுவேன், பிகாஸ் வரவே இல்லையே. என்ன ரம்யா சுத்தமாக வரலையே. விக்ரம் கிட்ட நேற்று வந்து ஒரு டாஸ்க்கை கொடுக்குறேன், அவர் வந்து பயந்து ஓடுறாரு, தைரியம் இல்லைன்றாரு. அப்புறம் உங்களாம் வச்சு நான் என்ன பண்ணுறது? ஒவ்வொரு சீசன்லேயும் வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து டென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சீசன் ஃபுல்லாக டென்ஷன் பண்ணுற ஒரே சீசன் இந்த சீசன் தான். ஒரு டென்ஷன்லையும் ஒரு மாதிரி ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் டம்மியாக இருப்பாங்க. இந்த சீசனில் தான் முக்கால்வாசி பேர் டம்மியாக இருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு போட்டு பொழந்து டிமாண்டு, ரிக்வஸ்ட்டில் இல்லை டிமாண்டு சொல்லி அதுக்கப்புறமா ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் வந்துச்சு. அது இப்போ ஃபுல் எபிசோடில் காமிக்கல, ஃபுல் எபிசோட் இன்றைக்கி வந்ததில்லை, ஆனால் லைவில் வந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஐயோ இந்த ரம்யா பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு வராங்க 3 கப்பை. அதில் வந்து 2 கை பிடிச்சாங்க, 2 கையில் பிடிக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. அதை வந்துட்டு இந்த கனி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து ஜெக்கில் வந்து ஃபுல்லாக டீயில் நிரம்பினதுக்கப்புறமா ஓகே அதை விட அதிகமாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் டீயை ஊற்றலை, இதுக்கப்புறம் நீங்கள் ஊற்றினா என்ன ஊற்றாட்டி என்ன, சப்போஸ் கம்மியாக இருந்தால் ஊற்றிருப்பாங்க, ஒன்றும் சொல்கிறதுக்கு. ஆனால் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஈடுபாடோட அந்த டாஸ்க்கை விளாண்டாங்க. கடைசியில் அந்த அன்பு கேங் தான் வின் பண்ணாங்க, இந்த பக்கம் இருக்கிற கேங். ஆனால் கமருதீன் சூப்பராக பண்ணார், இந்த பக்கம் கானாவினர் செம்மையாக பண்ணார், கலையரசன் செம்மையாக வந்து கேமை ப்ளே பண்ணார். உண்மையிலே கலையரசன்லாம் கேமில் வந்துட்டு கலையரசன் கானாவனத்தில் செம்ம மாதம் பண்ணுறாங்க. இந்த அரோரா, துஷார், இன்னும் ஒரு சில பேர்லாம் என்ன தான் பண்ணாங்கன்னு தெரியல. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள், உங்களுக்கு இன்னையோட எபிசோட் எப்படி போச்சு? அதேமாதிரி பிக் பாஸ் கோவமாக இவ்வளோ பேசி நான் பார்த்ததே கிடையாது, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவர் சொல்கிற விஷயத்துலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அதேமாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரி வரப்போகுது. வைல்ட் கார்டு என்ட்ரியில் அமித் பார்கவ் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நானே வந்து கமருதீன் கிட்ட ஒரு சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியதுக்கெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு உள்ளே என்ட்ரு ஆயிடுவாங்க,
பார்க்கலாம். உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.